இன்றைய நமக்கு முதல் வாசகம் நற்செய்தியின் வாழாக நமக்கு வாழ்வில் ஏற்படுகிற அனைத்திற்கும் இறைவனே நமக்கு நன்றியை உள்ளவர்களாக நாம் வாழ இன்று நமக்கு வாழ்வு தந்த இறைவனை என்றும் நன்றியோடு போற்றி அவர் செய்த எண்ணில் அடங்காத நன்மைகளுக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக வாழ அழைக்கிறது. நன்றி மறப்பது நன்றன்று. குறள் 108. உப்பிட்டவரை உள்ளளவும் இணை என்னும் அறப்போதனைகள் ஒவ்வொருவரின் ஆன்மாவுக்குள்ளும் இருக்க வேண்டும். தொழுநோய் பாதித்து தீட்டு உடையவராகிய லேவி 18:5 பாளையத்துக்கு வெளியே தனிமைப்படுத்தப்பட்ட லேவி 13:45 10 பேர் குணம் வேண்டி இயேசுவிடம் வந்து குணம் பெறுகின்றனர். 10 பேரும் குணம் பெற்றாலும் திரும்பி வந்து நன்றி சொன்ன புற இனத்தாரிடம் மட்டும் இயேசு, உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது, எழுந்து செல், லூக்கா 17:19 என்கிறார். நம்பிக்கை அடிப்படையில் வெளிப்படும் நன்றியே வாழ்வின் மாற்றத்திற்கும் மீட்புக்கும் வழிவகுக்கிறது. நம்பிக்கை கொண்டவனும் நன்றியோடு வாழ்பவனும் நலிவதில்லை. குருவிடம் காட்டிய சான்று பகிர சென்றவர்கள் லேவி 14:2-32 திரும்பி வரவில்லை. நன்றியுடைமை ஏழைகளிடமே மிகுந்துள்ளது. நாம் தினம் பெறும் நீர், நிலம், காற்று, உணவுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கின்றோமோ? சமாரியன் மட்டும் இயேசுவிடம் திரும்பி வந்தான். மற்றவர்கள் யூதர்கள், இனப்போதகர்கள் அடிமையாகினாரா? நம் கடவுளின் நன்மைத்தனம், மனிதநேயம், இரக்கம் நம்மில் ஒளிரட்டும். இன்றைய வாழ்வில் நாம் நன்றி உள்ளவர்களாக, ஆண்டவரின் ஒளி பெற்றவர்களாக வாழ இன்றைய நாளில் நம் வாழ்வில் அனைவரும் மனிதர்கள் செய்யும் நன்மைகள், இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி உள்ளவர்களாக அவருக்கு நன்றி கூறி, மனிதர்கள் செய்த நன்றிகளுக்காகவும் நாம் பிறருக்கு செய்த நன்றிகளை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வாழ இன்றைய நாளில் முழுவதும் ஒப்படைத்து, என்றும் அவருடைய சிந்தனையில், இயேசுடைய சிந்தனையில் நாம் வாழ ஜெபித்து உண்மை உள்ளவர்களாகி வாழ இயேசு நம்மை அழைக்கிறார். அவர் வாழ்வில் இணைந்தே நாம் செயல்படுவோம். ஆமேன்.